வணக்கம் நண்பர்களே, 2026 பெஸ்ட் புக்கிங் வெப்சைட்ஸ்னு பார்க்க போகிறோம். அதாவது எந்த புக்கிங் வெப்சைட்ஸில் நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணீங்கன்னா கம்மியான ரேட்டில் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ண முடியும் பார்க்க போகிறோம். இதற்கு நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா 8 முக்கியமான புக்கிங் வெப்சைட் ஓப்பன் பண்ணி அதை கம்பேர் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரே ஃப்ளைட், ஒரே ரூட், ஒரே டைமிங், இந்த 3 இன்ஃபர்மேஷனையும் எல்லா புக்கிங் வெப்சைட்ஸும் கொடுத்து கடைசியாக ஃபேர் எவ்வளோ வருது நான் செக் பண்ணி கம்பேர் பண்ணியிருக்கேன். அப்போ தான் எது பெஸ்ட் ஆப் அப்படின்னு தெரியும். இதில் நான் என்னென்ன கண்டிஷன் அப்ளை பண்ணியிருக்கேன்னா தேவையில்லாத பேசஞ்சர் தெரியாமல் பே பண்ணுற 4 விஷயங்கள் கட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் சீட்டுக்காக அமௌண்ட் பே பண்ணுறது, 2வது ஃபுட்டுக்காக அமௌண்ட் பே பண்ணுறது, 3வது இன்சூரன்ஸ் அவைல் பண்ணுவது, 4வது எக்ஸ்ட்ரா லக்கேஜ் எடுப்பது. இந்த 4 விஷயத்துக்கும் நான் பே பண்ணலை. அதோட முக்கியமான விஷயம் என்னன்னா எல்லா புக்கிங் வெப்சைட்ஸ்லுமே உங்களுக்கு ஆஃபர் கொடுப்பாங்க. அதில் மேக்ஸிமம் ஆஃபர் அவைல் பண்ணி தான் நான் டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். இந்த ரிசல்ட் கண்டிப்பாக உங்களை சர்ப்ரைஸ் பண்ணும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம மேக் மை ட்ரிப்பில் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுவோம். அதுக்கு மேக் மை ட்ரிப் அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் பண்ணி நான் செக் பண்ணுறேன். அதில் எந்த ஃப்ளைட்டு நான் புக் பண்ண போகிறேன்னா சென்னையிலேருந்து ஹைதராபாத் ஆப்ரேட் பண்ணுற மார்ச் 4 வெனஸ்டே ஃப்ளைட்டு ஒரு பேசஞ்சருக்கு நான் செக் பண்ண போகிறேன். அடுத்த பேஜ் போகுது. இந்த பேஜில் எந்த ஃப்ளைட் நான் சூஸ் பண்ண போகிறேன்னா இண்டிகோ ஃப்ளைட் 6C6897 ஃப்ளைட்டு காலையில் 6:15 சென்னையிலேருந்து கிளம்பி 7:30 ஹைதராபாத் ரீச் ஆகுது. அந்த ஃப்ளைட்டு தான் நான் செக் பண்ண போகிறேன். ஸ்டார்டிங் ஃபேர் 4500 காட்டுது. அதை நான் கிளிக் கொடுத்து அடுத்த பேஜ் போகிறேன். மீதி இருக்கிற எல்லா ப்ராசஸும் நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சீட்டை நான் சூஸ் பண்ணலை, மீல்ஸ் சூஸ் பண்ணலை, இன்சூரன்ஸ் நான் சூஸ் பண்ணலை, எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக லக்கேஜ் சூஸ் பண்ணலை. எல்லாத்தையும் நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் ஆஃபர் மேக் மை ட்ரிப்பில் எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அதை நான் அவைல் பண்ணுறேன். அது 540 ருபீஸ் நான் கொடுத்துருக்காங்க. அதை நான் அவைல் பண்ணிட்டு கடைசியாக பேமெண்ட் நான் போகும்போது எனக்கு எவ்வளோ சார்ஜஸ் வருதுன்னா 509 ரூபா கன்வீனியன்ஸ் சார்ஜஸ், 540 ரூபா டிஸ்கவுண்ட், ஃபைனல் ரேட் 4469 ரூபா வருது. இதே ப்ராசஸ் தான் மீதி இருக்கிற எல்லா புக்கிங் வெப்சைட்ஸையும் நான் ஃபாலோ பண்ணி ஃப்ளைட் டிக்கெட் நான் செக் பண்ணிவிட்டு எவ்வளோ ரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் டீட்டெயில்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேக் மை ட்ரிப், கோய்பிபோ, கிளே ட்ரிப், யாத்ரா, இக்ஸிகோ, ஈஸி மை ட்ரிப், அகோடா, அடுத்து இண்டிகோ ஏர்லைன்ஸ்லாம் செக் பண்ணியிருக்கேன். ஸ்டார்டிங் ஃபேர் 4500, ஆஃபர் எவ்வளோ அவைல் பண்ணிக்கிறாங்கன்னா 540, கன்வீனியன்ஸ் ஃபீஸ் எவ்வளோனா 509, ஃபைனல் ரேட் எவ்வளோ வருதுன்னா மொத்தமாக 4469. அடுத்தது கோஐபிகோவில் செக் பண்ணும்போது ஸ்டார்டிங் ஃபேர் எவ்வளோ இருக்குன்னா 4500 தான் இருக்குது. ஆஃபர் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 540 ரூபா, அதே ஆஃபர் தான் கொடுத்துருக்காங்க. கன்வீனியன்ஸ் ஃபீஸ் 450 ரூபா சார்ஜ் பண்ணியிருக்காங்க, அது கம்மியாக சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஃபைனல் ரேட் பார்த்தீங்கன்னா 4410 ரூபா. அடுத்து கிளே ட்ரிப் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் ஃபேர் அதே தான் வருது 4500. ஆஃபர் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 450 ரூபா மேக்ஸிமம் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. கன்வீனியன்ஸ் ஃபீஸ் 445 ரூபா, கிட்டத்தட்ட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஃபைனல் ரேட் எவ்வளோ இருக்குங்கன்னா 4495 ரூபா சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது யாத்ரா பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் ஃபேர் 4500, அதான் சேம் தான் கொடுத்துருக்காங்க. ஆஃபர் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 810 ரூபா. இது வரைக்கும் அதிகமான ஆஃபர் கொடுத்தது யாத்ராவில் தான் கொடுத்துருக்காங்க. கன்வீனியன்ஸ் சார்ஜஸ் எவ்வளோ சார்ஜ் பண்ணியிருக்காங்கன்னா 560 ரூபா. அதே போல் கன்வீனியன்ஸ் சார்ஜஸ் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் ஃபைனல் ரேட் கம்பேர் பண்ணும்போது 4250 ரூபா. இது வரைக்கும் கம்பேர் பண்ணும்போது யாத்ரா தான் ஃபஸ்ட்டில் இருக்குது, அதை கம்மியான ரேட்டில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது எக்ஸிகோட ஸ்டார்டிங் ஃபேர் 4500, ஆஃபர் எவ்வளோ அவைல் பண்ணியிருக்காங்கன்னா 310, அதாவது எக்ஸிகோவில் அதிகபட்சம் 310 ரூபா தான் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. கன்வீனியன்ஸ் ஃபீஸ் 450 ரூபா சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஃபைனல் ரேட் 4640 ரூபா. அடுத்து ஈஸி மை ட்ரிப்பில் ஸ்டார்டிங் ஃபேர் அதே 4500, ஆஃபர் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 654 ரூபா கொடுத்துருக்காங்க. யாத்ராக்கு அடுத்தது அதிகமாக ஆஃபர் கொடுத்துருக்கு ஈஸி மை ட்ரிப் தான். அடுத்து கன்வீனியன்ஸ் ஃபீஸ் 420 ரூபா, அதை கம்மியாக சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஃபைனல் ரேட் பார்த்தீங்கன்னா 4266 ரூபா. யாத்ராவுக்கு அடுத்தது ஈஸி மை ட்ரிப்பில் தான் அடுத்து கம்மியான அமௌண்ட் இருக்குது. அடுத்து அகோடா பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் ஃபேர் 5503 ரூபா ஸ்டார்டிங் ஃபேரே இருக்குது. ஆஃபர் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 635 ரூபா ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இதில் கன்வீனியன்ஸ் ஃபீஸ் யாத்ராவில், அதாவது அகோடாவில் வெறும் 0 சார்ஜஸ் தான், எதுவும் ப்ராசஸ் கிடையாது. ஆனால் உங்களுக்கு ஃபேர் ஸ்டார்டிங் ஃபேர் 5503 ரூபா சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அதனால் ஃபைனல் ரேட் 4868 ரூபா இருக்குது. அடுத்தது கடைசியாக நம்ம இண்டிகோ ஏர்லைன்ஸில் செக் பண்ணோம், அதாவது அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸும் செக் பண்ணோம். அதில் ஸ்டார்டிங் ஃபேர் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஸ்டார்டிங் ஃபேர் 4500 ரூபா தான் இருக்குது. ஆஃபர் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 157 ரூபா புதுசாக ஆட் பண்ணிக்கிறாங்க. அதாவது இண்டிகோ ஏர்லைன்ஸோட அஃபிஷியல் வெப்சைட்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்லாம் ஆஃபர் எதுவும் கிடையாது. இப்போ ரீசெண்டாக 157 ரூபா ஆட் பண்ணியிருக்காங்க. கன்வீனியன்ஸ் ஃபீஸ் எப்பவுமே 199 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க டொமஸ்டிக் ஃப்ளைட்டுக்கு. ஆனால் இந்த ஆஃபர் கொடுத்ததுனால 249 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அடுத்தது ஃபைனல் ரேட் பார்த்தீங்கன்னா 4592 ரூபா. இப்போ இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது ஸ்டார்டிங் ஃபேர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா புக்கிங் வெப்சைட்ஸ்லையுமே ஒன்றா தான் இருக்குது எக்ஸப்ட் அகோடா. அடுத்தது நீங்கள் ஆஃபர் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல அதிகமான ஆஃபர் யாத்ராவில் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 810 ஆஃபர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க.
அடுத்த ஆஃபர் அதிகமாக கொடுத்துருக்கு வந்து ஈஸிமே ட்ரிப். ஈஸிமே ட்ரிப்பில் ஆஃபர் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 654 ரூபா ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அடுத்தது கன்வீன்ஸ் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா அதிகமான சார்ஜஸ் எதில் பண்ணியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட யாத்ரால தான் உங்களுக்கு வந்து அதிகமான கன்வீனியன்ஸ் சார்ஜஸ் வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஃபைனல் ரேட்டில் கம்பேர் பண்ணும்போது மேக் மை ட்ரிப், கோஐபிகோ, க்ளே ட்ரிப், யாத்ரா இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான நம்மளுக்கு ப்ரைஸஸ் கிடைக்கிறது வந்து யாத்ரால தான். யாத்ராவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4250 ரூபா வந்து கம்மியாகுது. அதுக்கு அடுத்தது வந்து ஈஸிமே ட்ரிப்பில் வந்து 4666. இண்டிகோடைய புக்கிங் வெப்சைட்ஸில் பார்த்தீங்கன்னா 4592. இதை கம்பேர் பண்ணும்போது யாத்ரால தான் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்குது. அது வந்து ஈஸிமே ட்ரிப்பில் இருக்குது. இந்த ரிசல்ட்டை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா யாத்ராலையும் ஈஸிமே ட்ரிப்லையும் தான் இப்போதைக்கு வந்து ஆஃபர் வந்து உங்களுக்கு அதிகமாக கொடுக்குறாங்க. கம்மியான ரேட்டில் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறது தெரியுது. ஆனால் இதுவே நீங்கள் வேறு செக்டர் நீங்கள் கம்பேர் பண்ணி நீங்கள் லிஸ்ட் எடுத்தீங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு மேக் மை ட்ரிப்பில் கூட கம்மியாக கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் நல்லா கம்பேர் பண்ணும்போது இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியும். ஆஃபரில் நீங்கள் அவைல் பண்ணும்போது 4250 ரூபா வருது யாத்ராவில். இதே நீங்கள் மேக் மை ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா 4469 ரூபா, கிட்டத்தட்ட 200 தான் உங்களுக்கு வந்து மேக் மை ட்ரிப்பில் அதிகமாக இருக்குது. இது போல் எல்லா புக்கிங் வெப்சைட்ஸும் கம்பேர் பண்ணும்போது அதிகபட்சமாக ஒரு 250, 300, மேக்ஸிமம் வந்து ஒரு 400 வரைக்கும் தான் உங்களால் டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஆனால் எல்லா புக்கிங்ஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ரேட்டு தான் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் வந்து ஃப்ளைட் டிக்கெட் வந்து கம்மியாக வந்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணும்போது எல்லா புக்கிங் வெப்சைட்ஸ்லையுமே உங்கள்கிட்ட காசை பிடுங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா சர்வீஸ் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுவாங்க. உதாரணமாக சீட்டு பே பண்ணுறதுக்காக நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும், ஃபுட்டு வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ரா பே பண்ணணும், இன்சூரன்ஸ் ஒரு கான்செப்ட் இருக்குது அதை நீங்கள் பே பண்ணணும்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தான் நீங்கள் பே பண்ணணும். அடுத்து எக்ஸ்ட்ரா லக்கேஜ் இருக்குது. இது போல் நிறைய சர்வீஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஹிடன் சார்ஜஸ் சொல்லுவாங்க. இது எல்லாமே உங்களுக்கு வந்து தேவையில்லாதது. இது எதுவுமே நீங்கள் அவைல் பண்ணாமல் இருந்தாலே கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளைட்டுக்கு 1500லேருந்து 2000 வரைக்கும் மிச்சப்படுத்த முடியும். இதே இன்டர்நேஷ்னல்லாம் கிட்டத்தட்ட 2000லேருந்து 3000 கூட நீங்கள் வந்து மிச்சப்படுத்த முடியும். அடுத்த முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணும்போது நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு வச்சுருந்தீங்கன்னா அந்த கிரெடிட் கார்டுடைய ஆப்பில் வந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. அது மூலிமா நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணும்போது உங்கள் பாயிண்ட்டை ரெடீம் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் உங்களுக்கு கிரெடிட் கார்டில் நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணும்போது பாயிண்ட் உங்களுக்கு ஆட் ஆகும், உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது போல் நீங்கள் வந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணும்போது கம்மியான ரேட்டில் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ண முடியுமே தவிர நீங்கள் எந்த புக்கிங் வெப்சைட்டில் கம்பேர் பண்ணி நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணாலும் மேக்ஸிமம் உங்களால் ஒரு 500 ரூபா வரைக்கும் சேவ் பண்ண முடியுமே தவிர எல்லா புக்கிங் வெப்சைட்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஃபேர் தான் உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ஃப்ளைட்டை ட்ராவல் பண்ணுறாங்க, அவங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணணும்னா நீங்களே கூட ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுங்க. அப்படி இல்லைனா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும். உங்களுக்கு ஃப்ளைட் ட்ராவல் பற்றி வேறு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். மேலும் ஃப்ளைட் ட்ராவல் சம்பந்தமான எந்த ஒரு வீடியோக்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.